மரியாதையா எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிடுங்க. எவனாவது வெளியில வந்தீங்க தொலைச்சிடுவேன். போங்கடா. சொல்றாங்கல்ல, கொன்னுடுவேன். போங்கடா. உன்னை அடிச்சு துன்புறுத்த நான் விரும்பல. உன் மாமன் சின்ன தம்பி எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லிடு. சொல்லல, சொல்ல வைப்பேன். எங்க உன் மாமன்? தெரியாது. ஆஹா, டேய், அந்த குடத்தை எடுத்துட்டு வர சொல்றேன். என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? ஊத்துங்கடா. உன் வெள்ளை புடவை கலர் புடவையா மாறிடுச்சு. இதுதான் என் முதல் படி. நான் 2வது படிக்கு போவேனாம்னா உன் மாவன் எங்க இருக்கான்னு சொல்லிடு. தெரியாதுப்பா. தாய் பாசமா கொண்டு வாடாத. ஒண்ணும் நடந்தில்ல. இதுக்கு மேல பெருசா இது நடக்காம இருக்கணும்னா சொல்லு. உன் மாவன் எங்க இருக்கான்? ஒழுகிற வீட்டுல இருக்கிற நாய் உனக்கே இவ்வளவு திமிர்னா எனக்கு எவ்வளவு இருக்கும்? டேய், நம்ம மாப்பிள்ளை கூப்பிட்டு வாங்க. எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம். உன் கிறுக்கு மவன் தானே என் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டினா. அதனால இப்ப இந்த பைத்தியக்காரன் உன் கழுத்துல தாலியை கட்ட போறான். இனிமே இவன் தான் உனக்கு புருஷன். 2வது புருஷன். எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம். நந்தினி, உங்க அண்ணனுக்கு சின்ன தம்பி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தேடல. அவனை கொன்னுட்டு உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண தேடுறாங்க. சின்ன தம்பி எங்க ஒளிஞ்சிருக்கான்னு கேட்டு கண்ணம்மாவை சித்திரவதை பண்றாங்க. அந்த விதவதாய்க்கு ஊருக்கு நடுவுல கல்யாணம் நடக்க போகுது. மாப்பிள்ளை எவ்வளவு சந்தோஷமா வரான்னு. எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம். பாத்தியா, மாப்பிள்ளை தாலி கட்ட துடிக்கிறான். உங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் உன் மாமன் எங்க இருக்கான்னு சொல்லல. இவன் கூட உனக்கு சாந்தி முகூர்த்தம். அம்மா,
தம்பி எனக்கு கட்டி வைக்கிறேன் சொல்லிட்டு எல்லாருமா சேர்த்து நீ ஏமாத்திட்டீங்கல்ல. வாங்க. சின்ன தம்பி, அவங்க தங்கச்சி கழுத்துல இருக்கிற தாலிய இறக்கத்தான் அவங்க இப்படி செஞ்சாங்க. எங்க கழுத்துல இருக்கிற தாலி இறக்கிடாதப்பா. இந்த மிருகங்களை நீ கொலை பண்ணி நான் உன்னை இழக்கவா இத்தனை கொடுமைகளையும் தாங்கிக்கிட்டேன். போடு கீழே போடு. இந்த ஊரையே மிரட்டி வச்சிருந்தவன்களை உன் காலடியில போட்டு மிதிச்சிட்டியே. இதுக்கப்புறமா இவனுங்க இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? சின்ன தம்பி, இங்க நடந்த இந்த சம்பவத்தை, இந்த கொடுமையை நாம மறக்கணும்னா இனிமே நம்ம இந்த ஊர்லயே இருக்க கூடாது. வா போயிடலாம். வாப்பா வா. எந்த தங்கச்சிக்காக நீங்க மிருகங்களா மாறினீங்களோ அந்த தங்கச்சி பைத்தியம் ஆயிடுவா போல இருக்கு. அவ முழு பைத்தியம் ஆறதுக்குள்ள அவளை போய் காப்பாத்துங்க. நந்தினி! ஒரு தாய்க்கு கல்யாணம் பண்ண நினைச்ச நீங்க ஒரு தாய் வயிற்றிலே பிறந்தீங்க. எனக்கும் சின்ன தம்பிக்கும் கல்யாணம் என்ன ஆசை காட்டி ஏமாத்துற நீங்க அண்ணனுங்களா? இல்ல, வாழ்ந்த நான் சின்ன தம்பியோட தான் வாழ்வேன். இல்ல, இதே நேரத்துல நான் பணமாவேன். நான் பணமான பிறகு உங்க பணம், உங்க நகை, உங்க பட்டு விரிப்பு, உங்க ஆடம்பரம், உங்க செல்வாக்கு எல்லாத்தையும் மண்ணோட மண்ணா போட்டு என்னோட புதைச்சிருங்க. போங்க போங்க போயிடுங்க. நந்தினி, எங்களை மன்னிச்சிரு. இனிமே நீயே கூப்பிட்டாலும் சின்ன தம்பி வரமாட்டாமா. அவன் ஊரை விட்டே போறாமா. என் தாய்க்கு அடுத்தபடியா நான் நேசிக்கிறது நான் பிறந்த இந்த ஊரையும் உங்களையும் தான்.